ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் எகஷான் ஐடியாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். 2 நாள் எடுத்த வீடியோவை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றதையும், நைட் டின்னருக்கு என்ன சமைச்சேன் அப்படின்றதையும், சூப்பரான பீஃப் கிரேவியும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது வந்துட்டு போத்தீஸ்ல வாங்கிட்டு வந்த தக்காளி. தக்காளி ட்ரேல கொட்டும்போதே தண்ணி வடிஞ்சு தக்காளி ஏதோ 1, 2 உடைஞ்சிருக்க மாட்டிருக்குது. கவர்ல வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரே ஸ்மெல்லா இருந்தது. அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தக்காளிய நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். காத்தால வந்துட்டு தக்காளி எடுத்து அந்த ட்ரேல வந்து அடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி தக்காளிய வந்துட்டு நம்போ காம்பு வந்து கீழ் பகுதியிலே இருக்க மாதிரி நம்போ அடுக்கி வைக்கும்போது தக்காளி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தக்காளிய நான் வெளிய தான் வச்சிருந்தேன். வெளிய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா 1, 2 தக்காளி அழுகுற மாதிரி இருந்தது. மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில போய் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த ட்ரேவோட வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிர்றது தான். அதுலேருந்து ஒரு 3 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில சாப்பாட்டுக்கு ஒல வச்சிருந்தேன். ஒல கொதிச்சு வந்தோனே அரிசிய போட்டுட்டு உப்பு போட்டு வச்சுட்டேன். அந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நேத்து வச்சிருந்த பாசிப்பருப்பு சால்னா இருந்தது. கொஞ்சம் கெட்டியா இருந்தது. அதனால அதில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு, கையோட எங்களுக்கு டீ வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி 2த்தையும் வந்துட்டு ஒரு சின்ன பவுல்ல தண்ணி எடுத்துட்டு, அதையும் போட்டுட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பவுல்ல தண்ணி போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, காய்கறி கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் டேப்ப ஓப்பன் பண்ணி தொறந்து நம்ம கழுவிட்டு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோவிலே ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில இந்த மாதிரி கிளாஸரி ஐட்டம ஃபில் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிருந்தாலும் சில நேரத்தில கோட்ட விட்டுறது தான். காத்தால எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, டீ வைக்கும்போது டீ தூள் வந்து சுத்தமாவே இல்லாம இருந்தது. சர்க்கரை பார்த்தீங்கன்னா, அளவும் கம்மியா இருந்தது. சரி கையோட 2த்தையும் ஃபில் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கரையும், டீ தூளையும் டப்பால போட்டு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பால்ல வந்து சர்க்கரையும், டீ தூளையும் 2யும் சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கலர்ன சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வந்து ஈஸியா செஞ்சிரலாம். தக்காளி சாப்பாடு வந்து தாளிக்கிறது மாதிரி தான். நம்ம தம்மு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கலர்ன சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். டேஸ்ட்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி சின்ன சின்ன பீஸா ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வெங்காயத்தலாம் தனியா எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்க வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு இது வந்து ஒரு குப்பைன்ற மாதிரி ஒதுக்கிர்றாங்க. ஒரு கருவேப்பிலை இருக்கட்டும், இதெல்லாம் ஒதுக்குனா பரவால்ல. வெங்காயம், தக்காளிய கூட ஒதுக்கி வச்சுர்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லைஸா தான் கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளியும் வந்து ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து சில நேரத்தில வந்து வேகாம இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸா நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா கூட நம்மளுக்கு வெந்து வந்துரும். இது 2த்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாயில ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சமா கருவேப்பில, 2 வரமிளகா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமா சேர்த்திட்டு, அத சிம்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் வந்து வெந்துருச்சு. அத வடிக்கிறதுக்குள்ள அதையும் சிம்ல வச்சுட்டு, கையோட இந்த பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்த போட்டுட்டு, அதையும் வணக்கிட்டேன். சரி இது வணக்கிட்டு, இத அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, சாப்பாட வடிச்சுட்டு தம்மு போட்டுறணும். இல்லாட்டினா வந்து சாப்பாடு குழஞ்சிரும். கையோட சாப்பாடு வடிச்சு தம்மு போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய சேர்த்திட்டு, தக்காளி சேர்த்துன கையோடயே உப்பு சேர்த்திக்குவேன். ஏன்னா, அப்பதான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமா வந்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்ந்துட்டு, நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேல வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இத வணக்கி குடுத்துட்டோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்ட்ல வந்து தாளிச்ச சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு மசிஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, அங்கங்க வந்துட்டு கட்டி கட்டியா இருக்கிற தக்காளி எல்லாம் கூட நல்லா கரைஞ்சு வந்துரும். இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா காத்தால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சிருந்தேன். நான் மொதவே சொன்ன மாதிரி பாசிப்பருப்பு சால்னா இருந்தது. சரி அந்த சால்னா சாப்பாடோட வச்சு சாப்பிடும்போது, அடுத்த நாள் சால்னா வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சுமையாவுக்கு வந்து டைம் ஆயிட்டே இருக்குது ஸ்கூலுக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேல் அடசல் பார்த்தா இட்லி வேவல. அதனால உள்ள இருக்கிற அந்த அடசல் இட்லிய எடுத்துட்டு, மேல் அடசல் இட்லிய மறுபடியும் அடுப்புல வச்சுட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 2 இட்லி மட்டும் போட்டுட்டு அவளுக்கு பேக் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, அவ ஸ்கூல்ல போய் காத்தால சாப்பிட்டுக்குவா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுமையா வந்து வீட்ல சாப்பிடுறதில்ல. ஸ்கூல்ல போய் தான் சாப்பிடுறா. 10த் போனதுலருந்து பார்த்தாலே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறனால
அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு அவ வீட்ல சாப்பிட்டுட்டு போறதில்ல. அதையும் சேர்த்தி தான் குடுக்குறேன். தாளிச்ச சாப்பாடு அப்படின்றனால ஒரே டப்பாலயே 2த்தையும் பேக் பண்ணிட்டேன். அவளும் வந்துட்டு ஆட்டோமேன் வந்துட்டனால சீக்கிரமா நின்டுட்டு சலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப நான் ஒரு கடாயில ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திருக்கிறேன். ஒரு 3 வரமிளகா சேர்த்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மிளகு சேர்த்திருக்கிறேன். 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அத ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல 4, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா வந்துட்டு மசிஞ்சுட்டு, அதையும் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, இத நல்லா எண்ணெயில வந்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கேஜி பீஃப வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த மசால் பொடியும் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இத நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா அதிலேயே வந்துட்டு வெந்து வரட்டும். நல்லா மசாலா வந்து கறியில வந்து பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தக்காளிய வந்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு அதையும் சேர்த்திக்கிட்டேன். இப்பயும் நல்லா வந்துட்டு கிளறி குடுக்குறேன். நல்லா வந்துட்டு உப்பு, புளி, காரம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு மல்லியும், புதினாவும் நல்லா சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துட்டு, இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு, குக்கர மூடி ஒரு 6, 7 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆயிரும். இது வந்துட்டு ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷனா இருக்கும். இல்ல எனக்கு ட்ரை ரோஸ்ட்டா தான் வேணும், சாப்பாடுக்கு தொட்டுக்க மாரி நல்லா சுக்காவா வேணும் அப்படின்னா, நல்லா வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, நல்லா வந்துட்டு சுக்கா மாதிரி வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நல்லா வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தண்ணி இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ட்ரை ரோஸ்ட்டா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கர வந்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு, நல்லா வந்துட்டு சுடு தண்ணீல போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாசுமதி ரைஸ் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல வந்துட்டு ஒரு 6, 7 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுட்டு, பெரிய வெங்காயத்த நீல வாக்குல கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்த சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளிய ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு, இத வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வர ஸ்டேஜ்ல இப்போ நம்போ கறி மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா சேர்த்துன கையோடையே நல்லா மீன் மேக்கர தண்ணி புழிஞ்சு சேர்த்திக்கோங்க. இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா, மீன் மேக்கர்ல வந்துட்டு நல்லா உப்பு, புளி, காரம்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அளவு தண்ணி எடுத்துட்டு, நம்ம ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸையும் சேர்த்திட்டு, குக்கர மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது இதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சட்டுன்னு வந்துட்டு காத்தால ரெசிபியாவும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். அல்லது நைட் டின்னருக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது இத வந்து சட்டுன்னு செஞ்சிரலாம். அடுத்த நாள் மார்னிங் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சோனே டீ தான் வச்சேன். டீ வச்ச கையோடையே வந்துட்டு என்ன செய்யலாம்? 2 தடவ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தாளிச்சதே செஞ்சுட்டோமே! கொஞ்சம் ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். கையோட வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு மதியானம் லஞ்சுக்கு குடுக்குறதுக்கு அரிசிய வந்துட்டு ஊற போட்டுட்டு, அத 2 தடவ வாஷ் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, 2 கேரட் எடுத்திருக்கிறேன், 2 தக்காளி எடுத்திருக்கிறேன், 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்த இந்த மாதிரி பிரியாணி டைப்ல கொஞ்சம் மொத்தமாவே வந்துட்டு நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கையோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் வந்து மேல் காம்ப கிள்ளி எடுத்துட்டு, தக்காளியும் வந்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னியும், கேரட் போட்ட பணியாரம் தான் செஞ்சு குடுத்துருந்தேன். கேரட் வந்து நல்லா வந்துட்டு உள்ள இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. கையோட வந்துட்டு டீ கொதிச்சு வந்துருச்சு. டீயையும் வடிகட்டி கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களும் டீ எல்லாம் குடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சேர்த்துன கையோடையே இப்போ வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இத நல்லா வந்துட்டு வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த சேர்த்திக்கிட்டேன். வெங்காயம் வந்துட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதையும் சேர்த்திக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு 2 வரமிளகா, கொஞ்சமா உப்பு. இப்போ அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 10 தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு, அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க. நல்லா வந்து சூப்பரான டேஸ்ட்டா இருக்கும். கையோட இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, கேரட்ட எடுத்துட்டு நல்லா சொரவிக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சைஸ்ல சொரவிக்கிட்டு, நம்ப வந்துட்டு குழந்தைங்களுக்கு தோசையிலயோ அல்லது இந்த மாதிரி பணியாரத்தில செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கேரட் தான் போட்டிருக்கோம்னு தெரியாது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. ஹெல்த்தி ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு அது வந்து லைட்டா வந்து வணக்கிக்கலாம். அப்படியே வந்து டைரக்ட்டா மாவுல போடும்போது பச்சையா வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இதோட இன்னும் டேஸ்ட்டு குடுக்குறதுக்கு கொஞ்சமா உப்பும், கொஞ்சமா வந்துட்டு மிளகாய் தூளும் சேர்த்திக்கிட்டேன். இத வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா, பச்சை வாசம் இல்லாம இருக்கும். அதனால தான் வந்துட்டு லைட்டா வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து வெந்துருச்சு. இப்போ மாவுல வந்துட்டு இப்போ நம்போ கிளறி வச்சிருக்கிற கேரட்ட வந்து சேர்த்திக்கலாம். நானும் வந்து அந்த கரண்டியில இருக்கிற கேரட் வந்து உள்ள உழுவுன்னு பார்த்தா தட்டி தட்டி பார்க்குறேன், உழுவவே மாட்டேன்து. சரி கையிலேயே வந்து அந்த கேரட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு, நல்லா வந்துட்டு மாவுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறனால லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம கேரட் பணியாரம் தான் செஞ்சு குடுத்துருக்கோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. நல்லா வந்து டேஸ்ட்டா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களும் 2 பணியாரம் சாப்பிடுற இடத்துல 4 பணியாரம் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இதையும் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கையோட வந்து பணியாரம் போட ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் வந்துட்டு சீக்கிரமா எந்திரிச்சு நான் வேலை செஞ்சு சுமையாவுக்கு அனுப்பணும்னு நெனச்சாலுமே, கரெக்ட்டான டைம் அந்த 5 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்துல தான் படபடன்னு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. கையோட வந்துட்டு சட்னிய வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு சின்னதா வந்து தாளிப்பு போட்டு, அதே கடாயிலேயே எடுத்து வச்சுட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா, பணியாரமும் வெந்து வந்துருச்சு. ஒரு அடசல் எடுத்துட்டேன். இதிலேயே பார்த்தீங்கன்னா, யூசுஃப்க்கு மட்டும் ஒரு 4 பணியாரம் போட்டுக்கிட்டேன். சுமையாக்கு வந்து இது கரெக்ட்டா இருந்தது. எல்லா பணியாரத்தையும் வச்சுட்டு ஒரு 2 பணியாரம் மட்டும் சாப்பிட குடுத்தேன். ஏன்னா, ஆட்டோமேன் வந்து வரத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்தனால, நாங்க கொண்டு போய் விட்டனால, இன்னைக்கு சுமையாவ வந்து வீட்லயே சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பாவும் நானும் தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கட் பண்ண வச்சாச்சு. கையோட யூசுஃப்க்கு போட்ட பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னுடைய வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.